வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மிஷினை எப்படி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது பார்க்க போகிறோம். இந்த மிஷினில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நூலை எல்லாத்தையுமே எடுத்துருங்க. அதில் இருக்க நூல்கண்டு மேலே போட்டிருப்பீங்க இல்லைங்களா, த்ரெட் ஹோல்டரில் இருக்கக்கூடிய நூல்கண்டெலாம் எடுத்துருங்க. எடுத்து அதே மாதிரி பாப்பின் கேஸில் அடியில் இருக்கக்கூடிய நூல்கண்டையும் எடுத்துருங்க. எல்லா நூல்கண்டையும் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு இதை வந்து மிஷினை என்ன பண்ணணும்னா 2 கையிலையும் பிடிச்சிக்கோங்க. இதுக்கு பின்னாடி ஒரு இந்த மிஷின் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே நம்ம வந்து மிஷினை சாய்க்கணும். இதுதான் வந்து நம்ம மிஷினை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோம். இது மேலே நம்ம சாய்க்கணும். ஓகேங்களா? இது மேலே எப்படி சாய்க்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சுற்றி வர மிஷினை சுற்றி இதை ஒரு தொடச்சிக்கலாம். இப்போ வந்து 2 மிஷினை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. அடியில் ஒரு கை, மேலே ஒரு கை. ஓகேங்களா? அடியில் ஒரு கை, மேலே ஒரு கை பிடிச்சி இந்த பக்கம் ஓகேங்களா பிடிச்சி அடியில் அப்படியே லிஃப்ட் பண்ணுங்கள். தூக்குங்க. வெயிட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் தூக்குனிங்கன்னா போதும். அப்படியே அது மேலே பின்னாடி அதில் சாய்ச்சிருங்க, உக்காந்துக்கும். ஓகேங்களா? இப்போ மிஷினை நம்ம வந்து பின்னாடி அந்த ஸ்டாண்டில் சாய்ச்சி வச்சுட்டோம். இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன க்ளீன் பண்ணணும், இந்த ஆயில் ஸ்டாண்டில் வந்து என்ன க்ளீன் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ ஆயில் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டஸ்ட்டு வந்து இந்த இடத்துல இருக்குப்பா. இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட டஸ்ட்டு வந்து இங்கே பாப்பின் கேஸ் கிட்ட இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணிடணும். இந்த ஆயில் பாருங்கள், இங்கே நிறைய இருக்குது பாருங்கள். இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். இல்லைன்னா ஒரு துணி போட்டு தொடச்சி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இதில் வந்து சின்ன சின்ன துகள்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நூல் சின்ன சின்ன நூல், இது எல்லாத்தையும் அப்படியே தொடச்சி இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. உள்ளே எண்ணெய்க்குள்ளே விடுவாத மாதிரி தொடச்சி எடுத்துக்கங்க. இங்கே பாருங்கள், ஆயில் டேங்க்கில் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் லெவல் எவ்வளோ இருக்கணும்னா இந்த லோக்கு ஹைக்கு நடுவில் இருக்கணும். ஆயில் வந்து இவ்வளோ கலர் மாறி இருக்கவும் கூடாது. ஆக்சுவலாக முடிஞ்ச வரைக்கும் நம்ம மாற்றிக்கிறது பெட்டரு. இது ஒர்க்கை நான் ஆயில் க்ளீன் பண்ணியில் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. இதுக்கு நியூ ஆயில் வாங்கிட்டு வந்து நான் மாற்றும் போது எப்படி மாற்றுறது சொல்கிறேன். ஒன்று நியூ ஆயில் வாங்கிட்டு வந்து மாற்றலாம், இல்லைன்னா நீங்கள் இந்த எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி அந்த கசடெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பியூர் ஆயில் இதிலே ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஆயிலை வந்து இதில் வந்து நம்ம ரீயூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஆக்சுவலி இதில் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதுலேருந்து இது வழியாக தான் நமக்கு என்ன ஆகும்னா, இது வழியாக தான் நமக்கு ஆயில் வந்து மிஷினுக்குள்ளே போகும். இது ஓடும்போது இது வழியாக ஆயில் வந்து உறிஞ்சி எல்லா பார்ட்ஸுக்கும் உள்ளே ரன் ஆகும். அதே மாதிரி இங்கே ஒரு த்ரெட் இருக்குது பாருங்கள், இது 2லேயும் தான் வந்து உள்ளே போகும். அதுவும் இல்லாமல் இந்த இது வழியாகவும் நமக்கு ஆயில் வந்து உள்ளே சர்க்குலேட் ஆகும். ஸோ இப்போ பின்னாடி இருக்குது பாருங்கள், இந்த கேப்பில் உள்ளே விழுந்த இந்த சின்ன சின்ன பீஸும் நம்ம என்ன பண்ணலாம், க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படியே வெளியில் தள்ளிடுங்க, உள்ளே விழுவாத மாதிரி பார்த்துக்குங்க. இன்கேஸ் உள்ளே விழுந்துட்டாலும் எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், இதில் என்னெல்லாம் இருக்குன்னு, இந்த டஸ்ட்டெல்லாம் இது எல்லாமே எடுத்துடுங்க, க்ளீன் பண்ணிடுங்க. ஏன்னா இது எடுத்துகிட்டு கூட நீங்கள் இந்த கையில் எடுத்து கூட நம்ம க்ளீன் பண்ணலாம். இவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். இதை க்ளீன் பண்ணி துணியில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வச்சுருங்க. இந்த சைடு அந்த சைடு சந்தில் தான் நமக்கு வந்து உள்ளே எல்லாம் விழுந்துருது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு உள்ளே வச்சிடலாம். இப்போ நான் இதை என்ன பண்ணிட்டேன்னா, இதை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் இதிலே வந்து நான் வச்சுட்டேன். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இது வச்சாச்சு. இந்த இடத்துல இதையும் வச்சிடலாம். இந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பார்டர் இதை ஒட்டி வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ உட்காந்துக்குச்சு. உள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன டஸ்ட்டு நூல் இந்த மாதிரி எது இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணிடுங்க. கல்லெல்லாம் உள்ளே விழுந்துருக்குது.
இந்த ஸ்டோன் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் உள்ளே விழுந்துருக்குது. ஸோ இது மாதிரிலாம் உள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக இது என்ன பண்ணும், மிஷின் ஓடும்போது உள்ளே ஏதாவது ஒரு இடத்துக்கு போச்சு அப்படின்னா நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல நூலோ, மேக்ஸிமம் இது போகிறதோ இல்லையோ நூல் போயிடும். அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து மிஷின் ஓடுற ஸ்பீடில் உள்ளே போய் மாட்டும். இப்போ துகள்களாக இருக்குது, இந்த துகள்களாக உள்ளே போகும்போது உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸ் டேமேஜ் ஆகும். பார்ட்ஸ் டேமேஜ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக மிஷின் ஆஃப் ஆகிக்கும். ஸோ அப்போ ஓடாது. இப்போ நீங்கள் சர்வீஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஒரு சின்ன நூல் பஞ்சு உள்ளே போனாலுமே உள்ளே வந்து மிஷின் இந்த மாதிரி மிஷின்லாம் வந்து உங்களுக்கு நின்றுடும். பழைய மிஷின்னா கூட அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓடும். ஆனால் இந்த மிஷின்லாம் உங்களுக்கு நின்றுக்கும். அப்போ நம்ம கொண்டு எதுனாலேயோ ஓடலை, மிஷின் ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லி நம்ம சர்வீஸ் கொடுக்கணும். உள்ளெல்லாம் கழட்டி அவங்க பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதனால் நம்ம இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான் பெட்ரு. இப்போ இதை நான் க்ளீன் பண்ணுறேன். இந்த ஆயில் க்ளீன் பண்ணும்போது நான் ஒரு தடவை உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இது எப்படி வெளியில் எடுக்கணும், எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படியும் உள்ளே வந்து நமக்கு வந்து ஆயிலில் வந்து த்ரெட்டு உள்ளே விழுந்துடுறது. இப்போ இதுக்குள்ளே பாருங்கள் த்ரெட் இருக்குது. இது என்ன பண்ணும்னா இது எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, பஞ்சு ரொம்ப, அதாவது வெறும் ஃபைப்ரஸாக இங்கே பாருங்கள் நூல், வெறும் அந்த நூலுடைய இலைகள் அது வந்து நிறைய இதாகி ஸ்டோர் ஆகிருக்குது. கண்டிப்பாக இது எல்லா மிஷின்லேயும் இருக்குங்க. இது அப்பைக்கு க்ளீன் பண்ணலை அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது அப்பைக்கு நம்ம க்ளீன் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த பாபின் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போய் அது வந்து நின்றுக்கும். கீழே வந்து அந்த பாபின் போட்டோம்னா ஒரு நேரம் வந்து ஸ்பீடாக சுற்ற முடியாமல் இழுத்து சுற்றும். டைட்டாக இருக்கும் மிஷின் ரொம்ப வேகமாக அழுத்தி ஓட்டினோம்னா பழையபடி இந்த மிஷினை என்ன பண்ணோம், பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இதனுடைய இந்த பல்லு கடியில் ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே எடுத்துட்டேன். இப்போ நமக்கு வந்து இந்த பிளேட் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பல்லெல்லாம் கழட்டிட்டு, இந்த டீத் இருக்குது பார்த்திங்களா, கழட்டிட்டு நம்ம க்ளீன் பண்ணணும். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து எனக்கு நேரம் பத்தாதுங்கிறனால இதோடு நான் நிறுத்திக்கிறேன். இன்னொரு நாளைக்கு நான் க்ளீன் பண்ணும்போது எப்படி கழட்டுறது, எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதில் இங்கே முடிஞ்ச வரைக்கும் நான் இங்கே அடியில் விட்டே வந்து அந்த பல்லுக்கடியில் இருக்கக்கூடிய இதை வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் நான் அடியில் விட்டு க்ளீன் பண்ணியிருக்கிறேன். நல்லா இந்த இடத்த தொடச்சிக்குவோம். தொடச்சி எடுத்துட்டு இப்போ நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பழையபடி நம்ம என்ன பண்ணுறோம், இதை தூக்கி ஊற்றுறோம். ரெண்டு கையிலையும் அதே மாதிரி அடியில் ஒரு கை மேலே ஒரு கை வச்சுக்கோங்க. வச்சு அப்படியே மெதுவாக வச்சுருங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். சுற்றி வரும் நம்ம க்ளீன் பண்ணிட்டா க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சது. இந்த இடம்லாம் நல்லா தொடச்சிடுங்க. நல்லா தொடச்சிட்டிங்கன்னா க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சது. இது வந்து நீங்கள் ஒரு மந்த்லி ஒன்ஸு, அட்லீஸ்ட் நீங்கள் வந்து அதிகமாக தைக்கிறீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸு கம்பல்சரி நீங்கள் இப்படி க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிஷின் ரிப்பேர் ஆகாமல் எப்போவுமே ரன்னிங் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.